வருகிற செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் மோடி இந்த பதவியிலிருந்து, அதாவது பிரதமர் பதவியிலிருந்து விலகியாக வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது எல்லா செய்தி ஊடகங்களிலும் வந்திருக்கிறது. ஆனால் மோடியை மட்டும் விலகச் சொல்லவில்லை. மோடியை தொடர்ந்து அமித்ஷாவையும் இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் எச்சரிக்கை செய்திருக்கிறது. ரெண்டு பேரும் எந்த அளவிற்கு இந்த பதவிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் மரணமணி இந்திய மக்களால் அடிக்கப்படும் என்று ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, நீ செப்டம்பருக்குள் இந்த பதவியிலிருந்து விலகிவிடு, நாங்கள் கதை அளக்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். அமித்ஷா அதன் பிறகு உடனடியாக இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும். உங்கள் இருவரையும் மாற்றிவிட்டு மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு நபரை அந்த பொறுப்பிற்கு கொண்டு வரவிருக்கிறோம் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் தலைமைச் செயலகத்தில் மோடி ஆர்எஸ்எஸ்காரர்களின் சந்திப்பின் போது நடந்திருக்கக்கூடிய விஷயம். இதில் அமித்ஷாவையும் ஏன் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம், அதாவது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடந்துட்டு இருந்த சமயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடும் கேரளமும் எப்போவுமே பாஜகவிற்கு இடம் கொடுக்காது இல்லையா? ஆனால் கேரளாவில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது. திருச்சூர் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் சுரேஷ் கோபி என்று சொல்லக்கூடிய நபர் அங்கே வெற்றி பெற்றார். இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு தெரிந்திருக்கிறது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னா, தேர்தல் வாக்குப்பதிவினுடைய சில தினங்களுக்கு முன்பு டெல்லியினுடைய போலீஸ் கமிஷனராக இருக்கக்கூடிய நபர், அமித்ஷா தான் டெல்லியினுடைய மிக முக்கியமான பொறுப்பில், போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அமித்ஷா தான். ஏன்னா உள்துறை அமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். டெல்லியினுடைய போலீஸ் கமிஷனர் கேரளாவிற்கு விரைகிறார், திருச்சூருக்கு வருகிறார். வந்தவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, திருச்சூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபையின் பிரதிநிதிகளுடன் பேசுகிறார் என்பதல்ல, மிரட்டி இருக்கிறார். எப்படி தெரியுமா? உங்களுடைய வாக்குகள் திருச்சூரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு விழுந்தாகணும், இல்லாட்டா நீங்கள் எல்லாரும் சிறையில் இருக்க வேண்டி வரும், எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ திருச்சபையை சார்ந்தவர்கள் போலீஸ், அதாவது அமித்ஷாவால் அனுப்பப்பட்ட போலீஸ் கமிஷனருக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். விளைவு என்ன நடந்தது தெரியுமா? திருச்சூர் பாராளுமன்ற தொகுதியில் 52,000 கிறிஸ்தவ வாக்குகள் சுரேஷ் கோபி வாங்கி அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறார். மோடி நிற்கக்கூடிய இடத்துலையோ, அமித்ஷா நிற்கக்கூடிய இடத்துலையோ, பாஜகவினுடைய எந்த நபர் நிற்கக்கூடிய இடத்துலையோ கிறிஸ்தவ மக்கள் இந்த அளவிற்கு வாக்களிப்பார்களா? கிடையவே கிடையாது. ஒருபோதும்